வணக்கம். இஸ்ரேலின் மரண தண்டனையும் பாலஸ்தீனர்களின் இருப்பும். சர்வதேச மனித உரிமை சட்டங்களின்படி மரண தண்டனை என்பது பல நாடுகளில் ஒழிக்கப்பட்டு வரும் ஒன்று. ஆனால் 2026ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இஸ்ரேல் நிறைவேற்றியுள்ள புதிய சட்டம் உலகத்தையே அதிர வைத்துள்ளது. இது வெறும் குற்றவாளிகளுக்கான தண்டனை அல்ல, ஒரு இனத்தின் இருப்பையே கேள்விக்குள்ளாக்கும் அரசியல் ஆயுதம் என விமர்சிக்கப்படுகின்றது. இன்று நாம் பார்க்க போவது இஸ்ரேலின் மரண தண்டனை சட்டமும் அதன் பின்னணியில் உள்ள அரசியலும் என்னது என்பது பற்றித்தான். இச்சட்டம் முறையாக ஏப்ரல் 2026 தொடக்கத்திலேயே இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு முன்னதாக மார்ச் மாதத்தில் இதற்கான மசோதா தீவிர விவாதங்களுக்கு பிறகு இறுதி செய்யப்பட்டது. இந்த சட்டத்தின் முக்கியமான அம்சம், பயங்கரவாத குற்றச்சாட்டுகளின் கீழ் தண்டிக்கப்படுபவர்களுக்கு 90 நாட்களுக்குள் மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்பது இச்சட்டம் கூறுகின்ற மிக முக்கியமான அம்சம். சட்டத்தின் உள்ள முரண்பாடு, இது இஸ்ரேலிய குடிமக்களுக்கு அல்லாமல் குறிப்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாலஸ்தீனர்களை குறிவைத்தே வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இச்சட்டம் நிறைவேற்றப்பட்ட உடனே சர்வதேச சமூகம் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையம் இச்சட்டம் சர்வதேச சட்டங்களை மீறும் ஒரு செயல் என எச்சரித்துள்ளது. முறையான விசாரணை இல்லாமல் சித்திரவதை மூலம் பெறப்பட்ட வாக்குமூலங்களை வைத்து மரண தண்டனை வழங்குவது சட்டவிரோதமானது என்கிறது ஐநா. பிரித்தானியா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் இது வன்முறையை மேலும் தூண்டும் என்றும் அமைதி பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை முற்றிலும் அடைத்துவிடும் என்றும் கவலை தெரிவித்துள்ளன. இரட்டை நீதி, இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் மீது சுமத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை குற்றச்சாட்டுக்கள் தள்ளுபடி செய்யப்படும் அதே நேரத்தில் பாலஸ்தீனர்களுக்கு மரண தண்டனை வழங்குவது நீதிக்கு எதிரானதென உலக நாடுகள் வாதிடுகின்றன. இப்பொழுது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். இச்சட்டம் எப்படி ஆக்கிரமிப்புடன் தொடர்புபடுகிறது? இது நிலத்தை அபகரிக்கும் ஒரு உக்தி. எதிர்ப்பை முடக்குதல். ஒரு பாலஸ்தீனியர் தனது நிலத்தை ஆக்கிரமிக்கும் குடியேறிகளை எதிர்த்தால் அவர் இப்பொழுது பயங்கரவாதி என முத்திரை குத்தப்பட்டு 90 நாட்களுக்குள் தூக்கிலிடப்படலாம். இது பாலஸ்தீனர்களின் தற்காப்பு உரிமையை பறிக்கின்றது. மரண பயத்தை உருவாக்குவதன் மூலம் பாலஸ்தீனர்கள் தங்கள் கிராமங்களை விட்டு வெளியேறச் செய்வது இஸ்ரேலின் மறைமுக திட்டம். ஏற்கனவே 2025 மற்றும் 2026 பல கிராமங்கள் இடிக்கப்பட்டு இராணுவ தளங்களாக மாற்றப்பட்டுள்ளன. இச்சட்டம் இஸ்ரேல் அரசினுடைய இருப்பை நிராகரிப்பதை ஒரு குற்றமாக கருதுகிறது. அதாவது ஒரு பாலஸ்தீனர் தனது தேசிய அடையாளத்துக்காக பேசினாலே அது மரண தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றப்பட வாய்ப்புள்ளது. அதே நேரம் இச்சட்டத்தின் கீழ் விசாரணை என்பது பாலஸ்தீனர்கள் சாதாரணமாக சிவில் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுவதில்லை. அவர்கள் 96% தண்டனை விகிதம் கொண்ட இராணுவ நீதிமன்றங்களிலேயே விசாரிக்கப்படுகிறார்கள். அங்கு நீதி என்பது எட்டாக்கனி. அதே நேரம் ஸ்டே டைமன் போன்ற தடுப்பு முகாம்களில் பாலஸ்தீன கைதிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதாக மனித உரிமை அமைப்புகள் ஆதாரங்களுடன் கூறுகின்றன. சித்திரவதை மூலம் பெறப்படும் வாக்குமூலங்கள் இப்பொழுது மரண தண்டனைக்கு அடிப்படையாக மாறக்கூடும். அதே நேரம் இன ரீதியிலான ஒதுக்கல், ஒரே நிலப்பரப்பில் இருவேறு சட்டங்கள், இஸ்ரேலியர்களுக்கு ஒரு சட்டம், பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சட்டம் என்பது அபார்த்தைட் முறையின் உச்சக்கட்டம். இந்த மரண தண்டனை சட்டம் என்பது தனிநபர்களை கொல்வதற்கானது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மன உறுதியை கொல்வதற்கானது. நிலத்தை அபகரிக்க உடல்களை கருவியாக பயன்படுத்துகிறது இந்த அதிகாரம். சர்வதேச சமூகம் வெறும் கவலையோடு நிற்குமா அல்லது பாலஸ்தீனர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி. நன்றி, வணக்கம்.